ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தா சாண்ட்ரா வந்து ஒரு பெரிய பொய்யை சொல்லியிருக்காங்க பிரசிடென்ட்டை. என்னன்னு கேட்குறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க சொன்னீங்களா, 2 பேருக்கும் ஒரு டீப் டிஸ்கஷன் போது திவ்யா பற்றிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா பணப்பேட்டியை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ பணப்பேட்டியை பற்றி பிரசிடென்ட் கேட்குறாரு, நீ ஏன் பணப்பேட்டி எடுக்கலன்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை நானும் எடுக்கலன்னு தான் நினச்சேன். சரி நீங்கள் எதாவது வருவீங்க, வந்தீங்கன்னா ஏதாவது க்ளூ கொடுப்பீங்க, அதை வச்சு எடுக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எடுக்கலாம், பொறுமையாக எடுக்கலாம். ஏன்னா விக்ரம்கிட்ட கேட்டால் அவன் எடுக்க மாட்டேன்ட்டான், சபரியும் எடுக்க மாட்டேன்ட்டான், அரோராவும் எடுக்க மாட்டேன்ட்டான், வினோத் மட்டும் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தார், எதுவும் சொல்லலை. ஸோ இன்னும் கொஞ்சம் 18 லட்சம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் அதிகமான நம்ம எடுத்துடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்குள்ளே வந்து வினோத் எடுத்துட்டாரு. நானும் ஆனால் எடுக்கிற முடிவில் தான் இருந்துன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் விஜய் சேதுபதி அன்றைக்கி ஸ்டேஜில் கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இல்லை சார் எனக்கு வந்து பணப்பெட்டி எடுக்கிற ஐடியாலாம் இல்லை, நான் டாப் 5 இருக்குன்னு தான் என்னோட ஐடியா, அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணாவே பொய்யாவே நிறைய விஷயத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று விஷயத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஏன் இவ்வளோ பொய் சொல்கிறாங்கன்னு தெரில சாண்ட்ரா. உண்மையே சொல்ல மாட்டாங்களா அவங்க, எந்த இடத்துலன்னு தான் தோணுது மக்களே. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.